இங்கே விஜய் ஒரு பக்கம் பாட்டிக்கிட்ட பேசி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது பாட்டி எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவருக்கும் சுத்தமாக இந்த வீட்டில் இருக்க விருப்பமே இல்லை. அப்போ அவரும் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக காவேரியை ஏற்றுக்க வாய்ப்பே கிடையாது, அதே நேரம் காவேரியை விட்டுட்டு என்னாலே வாழ முடியாது, நான் காவேரி இருக்கிற இடத்துல தான் இருப்பேன், அவள் என்னோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக தன்னோட ரூமுக்கு போகிறாரு. அங்கே போய் தன்னோட பெட்டி படுக்க பேக் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து கீழே இறங்கி வராரு. அப்போ பாட்டியும் தாத்தாவும் விஜய் வேணாண்டா விஜய், நீ அவசரப்பட்டு முடிவெடுக்கிற, இந்த விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்ற மாதிரி இங்கே விஜய் கிட்ட பேச பார்க்குறாங்க. அதே நேரம் பாட்டியுமே விஜய் அந்த காவேரி வேணும்னு போனேன்னா உன்னை சுற்றி இருக்க எல்லாமே உன்னை விட்டுட்டு போயிடும்டா, உன்னோட சொத்து போயிடும், வேலை போயிடும், இந்த வீடு எல்லாமே உன்னை விட்டுட்டு போயிடும்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ விஜயுமே இங்கே பாருங்க பாட்டி, நீங்கள் என்னை இது வரைக்கும் புரிஞ்சு வச்சது இவ்வளோ தான், சொல்லப்போனால் நான் கண்டிப்பாக பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் மட்டும் உறவை விட்டுட்டு இருக்க முடியாது, கண்டிப்பாக எனக்கு என் காவேரி வேணும், அது மட்டும் இல்லாமல் அவரோட வயிற்றில் என்னோட குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறேன், கண்டிப்பாக காவேரி கூட நான் கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஜய் பேசினதை கேட்டதுக்கப்புறம் தான் இங்கே பாட்டிக்கும் தாத்தாக்கும் புரியுது விஜய் ஏன் இவ்வளோ கண்டிப்பாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரி காவேரி கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த பாட்டிக்கிட்ட சொல்லாமல் இருந்திருப்பாங்க. அதை கேட்டுட்டு தான் இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க. ஆனால் இவங்களே எதிர்பார்க்காத மாதிரி விஜயோட சித்தியும் விஜய் கிட்ட இங்கே பாருடா விஜய், நீ நினைக்கிற மாதிரி காவேரி நல்லவெல்லாம் கிடையாது, அவள் ரொம்பவே மோசமானவடா, அவளை பற்றி உனக்கு இதுக்கு முன்னாடியே தெரியும்ல, அவள் ஏற்கனவே நிவினை லவ் பண்ணிட்டு இருந்தவ, அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவள் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது அப்படின்ற மாதிரி காவேரியை தப்பாக பேசிடுறாங்க. இதை கேட்டுட்டு இந்த பக்கம் விஜய்க்கு ரத்தம் கொதிக்க ஆரம்பிக்குது. கோபத்தில் உங்களை என் சித்தின்னு பார்க்குறேன், இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வார்த்தை காவேரியை பற்றி என்னை பற்றியும் பேசுனீங்க உங்களை துண்டு பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போது இப்படி அவர் கிளம்புனதுக்கப்புறம் பாட்டியும் தாத்தாவும் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டுருக்காங்க. அப்போ விஜயோட சித்தி வந்து என்னம்மா இது, என் பேச்சை கேட்காம அவன் போயிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அப்போ விஜயோட பாட்டி அவங்க பொண்ணு ராதாவோட கண்ணத்தில் பலார்னு ஒரு அற விடுறாங்க. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் ராதாவுக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போடுது. அதே நேரம் அங்கே இருக்கிற அன்புக்கும் சரியான ஷாக்கு. அப்போது ராதாவுமே என்னையாமல் அடிச்சுங்க, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏண்டி என் பேரனை பற்றியும் அதுவும் இல்லாமல் என்னோட மருமகளை பற்றியும் இப்படி நீ தப்பாக பேசுவியாடி, அவளை பற்றி எதுக்கடி, அவள் வயிற்றில் வளர குழந்தைய பற்றி தப்பாக பேசுகிறேன், அப்படி நடக்க வாய்ப்பில்லடி, எனக்கு காவேரி மேலே முழு நம்பிக்கை இருக்குது, ஆனால் என்ன அவள் பின்னாடி வர்ற பசுபதியை நினச்சி தான் நான் பயந்துட்டு இருந்தேன், ஆனால் இப்போ நீ காவேரியோட நடத்தையை சந்தேகப்படுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், இதை என் பேரன் கேட்டாங்க அவனை அடிக்காமல் விட்டதுக்கே எனக்கு ரொம்ப கோபம் வருதுடி, அதுக்காக தான் நான் ஒன்று அடித்தேன்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி அப்படியே இந்த பக்கம் விஜயோட சைடு மாறிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே தாத்தாவும் பாட்டியும் நம்ம முதல்ல விஜயை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடலாம் வா, ஏன்னா விஜய் இந்த மாதிரி தனியாக கஷ்டப்படக்கூடாது, அதுவும் இல்லாமல் காவேரி வயிற்றில் நம்ம குடும்ப வாரிசு வளர்ந்துட்டுருக்கு, அந்த குழந்தை நம்ம வீட்டில் வளர வேண்டிய குழந்தை, அதனால் அதை பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை அனாதையாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் விஜயை கன்வின்ஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் விஜய் அதுக்குள்ளே சாரதா வீட்டுக்கு போயிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சாரதா கிட்ட எடுத்து சொல்கிறாங்க. அவங்களும் அதை கேட்டுட்டு சரியான ஷாக் ஆகுறாங்க. இப்போ என்ன தம்பி பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி விஜய் கிட்ட கேட்குறாங்க. விஜயுமே வேற என்னத்தை, வேற ஒன்றுமே கிடையாது, நான் என் மனைவியோட சேர்ந்து வாழ போகிறேன், எனக்கு அதுதான் முக்கியம், என் குழந்தையும் என் மனைவியும் நல்லா பார்த்துக்கணும், அதுக்காக நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா வாழலாமா அப்படின்ற மாதிரி காவேரிகிட்ட கை நீட்டுறாங்க. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் காவேரிக்கும் ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அவங்களும் சிரிச்சுக்கிட்டே விஜய் பக்கம் வராங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க சாரதாவும் ஒரு நிமிஷம் இருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே போய் ஆர்த்தி தட்டை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து ரெண்டு பேருக்கும் ஆர்த்தி எடுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க விஜயுமே என்னத்தை எதுக்காக ஆர்த்தி எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இங்கே சாரதா இல்லை தம்பி, எங்கள் வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் இனிமேல் யார் கண்ணு பட்டாலும் நீங்கள் பிரியவே கூடாதுப்பா, நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக தான் இந்த ஆர்த்தி, இனிமேல் என் பொண்ணு உங்கள் கூட சந்தோஷமாக இருக்கணும், அதுவும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு கஷ்டமும் படாமல் உங்கள் லைஃப்பில் நல்லபடியாக மேலே வரணும், இதுக்காக தான்ப்பா இந்த ஆர்த்தி அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே சாரதா ரொம்ப சந்தோஷத்தோடு ஆர்த்தி எடுக்கிறாங்க. அப்போது விஜய்க்கு பின்னாடி அவங்க தாத்தா பாட்டி வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இங்கே சாரதா லைட்டாக முகம் சொல்லிக்கிறாங்க. ஆனால் விஜயுமே இங்கே பாருங்க பாட்டி, யார் இனிமேல் என்னை பார்க்க வந்தாலும் சரி, கண்டிப்பாக நான் யார் கூடயும் போகிற மாதிரி இல்லை, எனக்கு தேவை என்னோட காவேரி தான், அதுவும் இல்லாமல் என்னோட குழந்தையும் கூட தான், அதனால் இவங்களை பார்க்குறது மட்டும் தான் என்னோட முத வேலை, இதுக்கு மேலே எனக்கு துரோகம் பண்ணவங்க யாரும் என் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அப்போ பாட்டியும் தாத்தாவும் இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் சரி வராது, அவனே ஒரு நாள் மனசு மாதிரி வரட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து வேகமாக கிளம்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க விஜயுமே ஓகே காவேரி, இனிமேல் நம்ம லைஃப்பில் பிரச்சனை கிடையாது, நம்ம நல்லபடியாக முன்னேறி வரணும், முதல் வேலையாக உன்னோட அப்பள கம்பெனியை பெருசு பண்ணணும், அதுக்கான வேலைகளை நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே காவேரியோட வேலையை தன்னோட வேலையாக நினச்சிக்கிட்டு இப்போது காவேரியோட பிஸ்னஸை தான் கம்பெனி பிஸ்னஸ் ஆக்கி பெருசாக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்காரு. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு சைடுக்கு இந்த விஷயம் ராகினிக்கும் பசுபதிக்கும் தெரிய வருது. அவங்களும் அப்போ கண்டிப்பாக விஜய் இனிமேல் சும்மா விடக்கூடாது, அவன் என்னைக்கு காவேரி வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சானோ அன்னைக்கே பிடிச்சிருச்சு, நாம் அவனை விடாமல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கணும், அவனே இனிமேல் காவேரியை விட்டு தெரிச்சு ஓடுற வரைக்கும் அவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பசுபதிக்கும் இங்கே பாருமா, முதல்ல அந்த காவேரி வயிற்றில் இருக்க கருவை அழைக்கணும், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம், ஏன்னா அந்த குழந்தை
குழந்தை மட்டும் பிறந்துருச்சுன்னு வச்சுக்க, நம்மளெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க, நம்மளை பார்த்தாலே அவங்களுக்கு பயம் வரணும், அந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணணும்னு சொல்லிட்டு பசுபதியும் ராகினியும் மறுபடியுமே காவேரியோட குடும்பத்தை பிரச்சனைகளை உள்ளாக்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க யார் வந்து என்ன பண்ணாலும் விஜயை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா விஜய் தான் இப்போ சாரதாவோட குடும்பத்துக்கு காவலாக இருக்காரு. அவரே இந்த மொத்த கும்பலையும் பார்த்து அடித்து ஓட விட்டுருவாரு.